சிங்கப்பூர்ல எவ்வாறு டெஸ்ட் அடிப்பது என்பதை பற்றி இந்த பதிவுல விரிவாக பார்ப்போம். சிங்கப்பூருக்கு பிசிஎம் பெர்மிட், ஷிப்யார்ட் பெர்மிட் போன்ற பெர்மிட்டுகள்ல சென்று அதன் பின் டெஸ்ட் அடிக்க முடியுமா என்ற சந்தேகம் பலரிடம் இருக்கும். கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு அந்த நிலைமை இருந்தது. பிசிஎம் பெர்மிட்ல சென்றால் நீங்கள் பாஸ்போர்ட் ஜெராக்ஸ் வைத்து டெஸ்ட் அடித்து கொள்ளலாம் என்ற நடைமுறை இருந்தது. அதன் பின் டெஸ்ட் அடித்த சான்றிதழ் வைத்து கன்ஸ்ட்ரக்ஷன் பெர்மிட்டுக்கு மாறிக்கொள்ளலாம். ஆனா இப்போது நீங்கள் வேலை பார்க்கும் கம்பெனிகளில் இருந்து லெட்டர் கொடுத்தால் மட்டுமே டெஸ்ட் அடிக்க அனுமதி அளிக்கப்படும். தற்போது டெஸ்ட் அடிப்பதற்கு கம்பெனி லெட்டர் கட்டாயம் என்ற விதிமுறை உள்ளது. ஆனால் ஒரு சில ஏஜென்ட்டுகள் நீங்கள் சிங்கப்பூருக்கு சென்ற பின் டெஸ்ட் அடிக்கலாம் என்று கூறி அதிகமான கட்டண தொகையை பெறுகிறார்கள். இவ்வாறு ஏஜென்ட்டுகள் கூறினால் நீங்கள் எந்த பெர்மிட்டில் செல்ல உள்ளீர்களோ அதற்கு மட்டுமே கட்டணம் செலுத்துவேன் என்று கூறிவிடுங்கள். எஸ் பாஸ், இ பாஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருந்தால் மட்டுமே லெட்டர் இல்லாமல் டெஸ்ட் அடிக்கலாம். வேறு எந்த துறையில இருந்தாலும் லெட்டர் இருந்தால் மட்டுமே டெஸ்ட் அடிக்க முடியும். தற்போது இந்த விதிமுறை சிங்கப்பூரில் நடைமுறையில் உள்ளது. மேலும் இது போன்ற சிங்கப்பூர் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள SG தமிழன் இணைய பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.